அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரால் ஆரம்பம் செய்கிறேன். அல் குர்ஆன் அத்தியாயம் 21-69 இடம்பெற்றிருக்கிற நெருப்பால் சோதிக்கப்பட்ட ஒரு நபியோட வரலாறை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாறை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வோட மிகச்சிறந்த நபிமார்களை ஒருத்தவங்களாக இருந்தாங்க. அவங்க வாழ்ந்த சமுதாய மக்கள் சிலைகளை வணங்கி வந்தாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனேன்னு மக்களை அழைச்சாங்க. அவருடைய தந்தையும் சிலை வியாபாரியாக இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க உண்மையை தேடி சிலைகளால் எந்த நன்மையோ தீமையோ செய்ய முடியாதுன்றதை மக்களுக்கு எடுத்துரைச்சாங்க. மக்கள் அவரை எதிர்த்தாங்க. அவரை தண்டிக்கிறதுக்காக மிகப்பெரிய நெருப்பு குழியை உருவாக்கி அதில் வீசினாங்க. ஆனால் அல்லாஹ் நெருப்பை குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த தீங்கும் இல்லாமல் வெளியே வந்தாங்க. அதுக்கு பின்னர் அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க தனது மனைவி ஹாஜர் மற்றும் மகன் இஸ்மாயில் இவங்க 2 பேரையும் மக்காவோட பாலைவனத்தில் விட்டுட்டு வந்துடுறாங்க. அல்லாஹ்வின் அருளால் ஜம்ஜம் நீரூற்று வெளியே வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் 2 பேருமே சேர்ந்து காபாவை மீண்டும் கட்டி எழுப்புறாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள முஸ்லீம்கள் தொழுகையில் காபாவை நோக்கி தான் தொழுகிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கை அல்லாஹ்வின் மீதான உறுதியான நம்பிக்கை, பொறுமை, இன்னும் முழுமையான கீழ்ப்படுதலின் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, உண்மையாக தனியாக நிற்க வேண்டிய சூழல் வந்தாலும் அல்லாஹ்வை உறுதியாக பற்றி கொள்ளணும் அப்படின்றது தான். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.